Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா CSAP 2025 round 3 முடிஞ்சிருச்சு my dear friends. இதுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டெப் நீங்க கண்டினியூ பண்ணனும்ங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ரிசல்ட் பார்த்திருப்பீங்க நம்பறேன். அப்படி பார்க்கலனா இப்போ போய் செக் பண்ணி பாத்துருங்க my dear friends. CSAP roundல சீட் கிடைச்ச எல்லாருக்குமே all the best. நிறைய பேருக்கு அப்கிரேட் ஆயிருக்கு. நான் பர்சனலா நிறைய பேரண்ட்ஸ்க்கு பண்றேன். சோ பண்றவங்க எல்லாருக்குமே ஜோசாவோட கம்பேர் பண்றப்ப CSAPல நல்ல NITs நல்ல காலேஜே வந்து அப்கிரேட் ஆயிருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க நான் முழுசா நம்புறேன் my dear friends. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன ஸ்டெப் கண்டினியூ பண்ணனும் அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் my dear friends, நீங்க ப்ரொவிஷனல் சீட் அலாட்மென்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிடுங்க. நியூன்னு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் my dear friends. ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் இருந்தாதான் அவங்க வந்து உங்களை உள்ளாரையே விடுவாங்க. ஸோ இந்த லெட்டருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். as well as my dear friends, இனிஷியல் சீட் அலாட்மெண்ட் இன்டிமேஷன் ஸ்லிப் இதையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அவ்வளவா முக்கியம் இல்லை, பட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க my dear friends. ஒரு சில நேரத்தில் வந்து சொதப்பிடலாம், ஒரு சில காலேஜஸில் கேட்கலாம். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையுமே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் my dear friends. இதுலேயே வந்துட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். as well as இதையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே சீட்டு கிடைச்சவங்களுக்கு மேபி இப்போ தான் உங்களுக்கு புதுசாக சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட், அதுக்கப்புறம் ஃபீ பேமெண்ட் எல்லாமே உடனே முடிச்சிருங்க my dear friends. மேக்ஸிமம் இன்னைக்குலாம் முடிச்சிருங்க. ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு NITs கிடைச்சிருக்கலாம். NITஸில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிப்போர்ட்டிங், அதாச்சும் அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி நிறைய NITஸில் வந்து, அதாவது NIT திருச்சிலையும் அப்படி தான் my dear friends இருக்குது. NIT சூரத்கல் இது ரெண்டுமே எனக்கு க்ளோஸாக இருக்க பேரண்ட்ஸ்க்கு நிறைய பேர் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருமே பண்ணாங்க my dear friends. அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, சார் திருச்சியில் 19th அன்னைக்கே முடிஞ்சிருச்சு சார், 19th தான் எனக்கு ரிசல்ட்டே வந்துச்சு CSAP round 3. அவங்க கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க my dear friends. ஏன்னா NIT சூரத்கல் நான் பர்சனலாக ஒரு பேரண்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து அதில் தெளிவாக கொடுத்துருந்தாங்க. மேபி round 3ல உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ NITs கிடைச்ச பேரண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் மெயிலை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. as well as ஸ்பேம் அதையும் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க my dear friends. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வந்துட்டு லாகின் கிரெடென்ஷியல்ஸ் தருவாங்க. அதாச்சும் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு my dear friends. லாகின் ஐடி வந்து உங்களோட மெயில் தான், பாஸ்வேர்டு என்னங்கிறத அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து உங்களோட பர்சனல் மெயிலுக்கு தான் அனுப்புவாங்க, அதாச்சும் ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு. ஸோ ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடியை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து ரொம்ப 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 முக்கியம் my dear friends. அப்படி இல்லைனா அவங்களே வந்து கான்டாக்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு விடாமல் கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் நம்மளால் பண்ண முடியும் my dear friends. ஏன்னா NITs எல்லாமே நீங்கள் அப்போ வந்து பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, முன்னாடியே பண்ணிடலாம். அதனால் நம்ம இப்பயே பண்ணிட்டோம்னா அந்த ஸ்லிப் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் my dear friends. அதுதான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய NITs எதிர்பார்க்குறாங்க. ஸோ NITஸில் சீட் கிடைச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அலர்ட்டாக இருங்க, முன்னாடியே பேமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, இல்லை சார் இப்போதைக்கு எங்கள்கிட்ட மணி ரெடியாக இல்லை, நாங்கள் காலேஜுக்கு சேர வரப்போ ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அப்போ பேமெண்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே விசாரிச்சு வச்சுக்கோங்க my dear friends. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் முக்கியம். இதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா CSAP வெப்சைட் இப்போ ஓப்பன் ஆகலை my dear friends. காலையில் நான் செக் பண்ணேன், ஓப்பனே ஆகலை. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், திரும்ப இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். CSAP கவுன்சிலிங் 2025 கிளிக் பண்ணால் 404 நாட் ஃபவுண்டுன்னு வருது. நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் my dear friends. கூடிய சீக்கிரம் வந்து அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னு தெரில, இந்த வருஷம் ரொம்ப லேக் my dear friends. அதுவும் ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா 9:30க்கு வந்துச்சு. ரவுண்ட் 3 ஆச்சு கரெக்ட் டைமுக்கு விட்டுருவாங்கன்னு பார்த்தா இதுவுமே 7 மணிக்கு மேலே தான் வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய லேக் இருக்குது வெப்சைட்டில். நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் my dear friends. கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் my dear friends. ஓகே, நீங்கள் யாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் டேட்ஸுன்ட்டு எல்லா காலேஜோட லிஸ்ட்டுமே வந்து அவங்க ஃப்ரண்ட் பேஜ்லேயே கொடுத்துருந்தாங்க my dear friends. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணியுமே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டேரெக்டாக உங்களோட காலேஜ் வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இப்போ உங்களுக்கு கடைசியாக கிடைச்ச சீட் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல். இதுக்கப்புறம் அப்கிரேட் ஆகிறதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் கிடையாது my dear friends. மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ளார நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க. உங்களோட காலேஜ் லைஃப்பை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதனால் இதுக்கப்புறம் அப்கிரேட் வேறு எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு கிடைச்ச சீட் தான் ஃபைனல். அப்போ அந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக செக் பண்ணுங்கள். நிறைய IIITஸ்லாம் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் இல்லை my dear friends. டேரெக்டாக ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் தான். ஆனால் NITஸில் இந்த ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் இருக்குது. ஸோ NITs கிடைச்ச பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க.
காலேஜ் வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவே ட்ரிபிள் ஐடிஸ் நீங்கள் என்னைக்கு ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங், அது ஒரு சில ட்ரிபிள் ஐடிஸ்லாம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வித்தியாசமாலாம் கேட்குறாங்க. அதாச்சும் வேக்சினேஷன் ஃபார் சிக்கன் பாக்ஸ் வந்து ட்ரிபிள் ஐடி கோட்டயம்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட்ஸ் சேர்றாங்க. ஸோ அவங்களுக்கு செக் பண்ணுறப்ப அந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி என்ன ரீசன்னு தெரில மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நானுமே காமிச்சிருப்பேன் என்னோட பழைய வீடியோஸில். ஸோ அந்த மாதிரி வினோதமான சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அது என்ன சார் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டுன்னு. ஆக்சுவலாக அது ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி நீடட் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள். நீங்கள் ரெகுலராக வர்றப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப தேவைப்படாது. மேபி உங்களுக்கு கேட்குறாங்கன்னா உங்கள் ஸ்கூலில் ப்ரெஷர் பண்ணி வாங்கிடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, குறிப்பாக ஆனால் ட்ராப்பர்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும். அஸ் வெல் அஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் டிசி இருக்கே சார், எதுக்கு சார் வந்துட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தனியாக வாங்கணுமானா வாங்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குலாம் வந்து கொடுத்தாங்க, என் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. எல்லாமே அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட், டிசி, மார்க் ஷீட் எல்லாமே ஒரு ஃபைலில் வச்சு அந்த ஃபைலோடு அப்படி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நிறைய ஸ்கூலில் கொடுக்கறது இல்லை அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் சொன்னாங்க. நிறைய பெரிய பெரிய ஸ்கூல்லேயே வந்துட்டு சார் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சார், கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது வந்துட்டு ஸ்கூல் மட்டும்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க முடியும். இது நீங்கள் செப்பரேட்டாலாம் வாங்கவே முடியாது. ஆக்சுவலாக பிரின்ஸ்பால் வந்து சொல்கிறாங்க, இந்த பையன் எங்கள் இன்ஸ்டியூட்டில் நல்லா படிச்சிருந்தாரு, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் அதை வந்து கொடுக்கணும். நமக்கு நம்மளே சொல்லிக்க முடியாதுல்ல, நான் வந்து ரொம்ப நல்லவன் சார், உங்கள் இன்ஸ்டியூட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ண மாட்டேன், நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்ட்டு நம்மளே சொல்லிக்க முடியாதுல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஸ்கூலில் தான் நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணும். டிசியில் என்ன தான் கேரக்டர்னு கொடுத்து குட்டுன்னு இருந்தாலுமே செப்பரேட்டாக எதிர்பார்ப்பாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அதையுமே கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி நீட் இல்லை. அப்படி மேபி கேட்குறாங்கனாலுமே நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்பே தெளிவாக கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப நம்ம அலைய முடியாது. ஆனால் நிறைய என்ஐடிஸில் கேட்குறாங்க. ட்ரிபிள் ஐடிஸில் கூட நான் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு காலம் பார்க்கல. ஆனால் வந்து என்ஐடிஸில் இந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதுவுமே நீங்கள் உங்கள் ஸ்கூலில் கேட்டு வாங்கிடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்மே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் எங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் சார், எங்களுக்கு வந்து ஒரு தெளிவான புரிதல் கொடுங்க சார், நீங்க ஆல்ரெடி லோ டிமாண்டிங் பிரான்ச்சஸ் பத்தி ஒரு வேகா சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும், அதாவது பார்த்தீங்கன்னா லேப்டாப் ரொம்ப முக்கியமா சார், வேற என்னென்ன புக்ஸ் வாங்கணும், ஸோ அதை பற்றி ஒரு புரிதல் சொல்லுங்க சார். ஏற்கனவே நீங்கள் ஹாஸ்டலுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் போகக்கூடாதுங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தீங்க. ஸோ இப்போ காலேஜுக்கான நீடும் என்னங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவு அதுக்கான வீடியோவும் நாளைக்கே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்காக திரும்ப ரீலோட் கொடுத்து பார்க்குறேன், வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வரல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே ஷெடியூல் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷெடியூலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், physical reporting at allotted institute by all candidates 20 to 23 மேக்ஸிமம் 23யோட ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் முடியுது. உங்களுக்கு நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் ஸ்கூலில் போயிட்டு முன்னாடியே டிசி எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சவங்களே இப்போ தான் நிறைய பேர் போய் வாங்க போகிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்கள். முன்னாடியே உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், உங்களுக்கு வந்து மணி நிறைய செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கெலாம் மணி எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ஐடிஸில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு அந்த டியூஷன் ஃபீ வேவர் அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுவே ட்ரிபிள் ஐடிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பேமெண்ட்டுமே எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே இன்ஸ்டியூட் சைட்லேருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு வேவருமே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தனியாக ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்ளை ஆகிடுச்சு, உங்களுக்கு கரெக்டாக ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். பட் அதுக்கு முன்னாடி ஃபுல் பேமெண்ட் நீங்கள் வந்து ட்ரிபிள் ஐடிஸில் பண்ணி தான் ஆகணும் எல்லாருமே. பட் என்ஐடிஸில் அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயமும் நான் சொல்லிருப்பேன் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, அதுக்குமே மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு 1000 வியூஸ் போனது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் வீடியோ தான். அது இப்போ பார்த்தா ஒரு 7K வியூஸ் கிட்ட போயிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்த வீடியோ. ஏன்னா இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சேனல். அதுக்கு முன்னாடி நான் அக்காட் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன்.
ரெக்கார்ட் வீடியோஸ் ரொம்ப வியூஸே இருக்காது. எனக்கு அதிகபட்சம் 500 வியூஸ் வந்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ ஒரு 1K தாண்டி போனது வந்து ஜோசா கவுன்சிலிங் தான். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தீங்க, எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ஃபினான்ஷியலி நிறைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் எனக்கு அந்த யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட தான் வந்துச்சு. ஸோ ஆல் த பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ். காலேஜ் போயிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, நல்ல பர்சன்டேஜோட வெளியே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.